ஹாய் கேஸ் எல்லாரும் இந்த வீடியோக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நீங்கள் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. கன்கரண்ட் ஃபோர்ஸஸில் அந்த 2D ஃபோர்ஸஸ் 3D ஃபோர்ஸஸ் எல்லாத்தோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஈக்குலிபிரியன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி வந்து ரிசால்வ் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்போம். இப்போ இந்த லெசனில் வந்து நம்ம நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் பற்றியும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி கன்கரண்ட் ஃபோர்ஸில் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரே பாயிண்டில் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்னு. ஸோ அத்தனை ஃபோர்ஸுக்கும் ஒரு ரிசல்டன்ட் இருக்கும். அந்த ரிசல்டன்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த பாயிண்ட் வந்து அந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் தான் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து யூஸ்வலாக வரும் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்ங்கிறத முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி வந்து ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். எப்படின்னா இதே மாதிரி இதே சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஆனால் நம்ம இப்போ வந்து அந்த பாயிண்ட்க்கு என்ன ஆகுறது பார்க்குறது தவிர, இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி பல ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னா வேற ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸை பற்றி. இது வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸ் தான், பட் வந்து ஒரு எக்ஸாக்டாக நான் கன்கரண்ட் ஃபோர்ஸுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்னால வேற ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஃபோர்ஸ் சிஸ்டம் இதே ரிசல்டன்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பார் இருக்குது, இப்படி ஒரு கட்டை இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரிசல்டன்ட் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அப்படி பார்க்கும்போது இந்த பாரை வந்து கொஞ்சம் அப்படி இந்த எண்டு வந்து கொஞ்சம் இப்படி கீழே நகர்ந்துக்கும். ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அதை தவிர வந்து இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால நீங்கள் ஒரு பேனா வச்சு ஓரத்தில் கொஞ்சம் தள்ளினீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேஷனும் இருக்கும். அதாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது, வேற ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். அதை தவிர அது ஸ்ட்ரைட்டாக இருந்தது பார்க்குறச்சு கொஞ்சம் ரொட்டேட்டும் ஆகிருக்கும், கொஞ்சம் சுற்றி இருக்கும். இதுதான் வந்து ஒரு எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது வந்து இது ஒரு லைன், ஒரு வண்டி ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு பாயிண்ட்ல ஃபோர்ஸ் இருக்கும்போது இன்னொரு பாயிண்ட்ல என்ன ஆகுங்கிறது தான் பார்த்துருக்கோம். என்ன ஆக போகிறது, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தவிர ஒரு ரொட்டேஷனும் இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நீங்களாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்பீங்க பல இடத்துல பழங்காலத்து கோட்டையெல்லாம் சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கோட்டையை சுற்றி தோண்டி வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி இருக்கும், இப்போல்லாம் காஞ்சி போயிருக்கும். முந்தைய காலத்தில் தண்ணி இருந்திருக்கும். இது எதுக்காக அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, வெளிநாட்டு படை ஏதாவது அவங்களுக்கு அதை தாக்குறது இல்லை, அவங்க அழிக்கிறதுக்கு வருது ஒரு வெளிநாட்டு படை அப்படின்னா அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க தண்ணி, அதை தாண்ட முடியாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து தாக்குறதுக்கு வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டையை மேலேருந்து சுற்றுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுட்டு ஒரு கயரில் கட்டி வச்சுருப்பாங்க, வேணும்னா மூடிக்கலாங்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன நடக்கிறது, ஸோ இந்த கயர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இதை இழுக்கிறாங்க, இதை வச்சு இப்படி சுற்றினா இது இழுக்கிற மாதிரி ஆகும். ஸோ இதை இழுத்தாங்கன்னா என்ன ஆகும், இந்த பலகை மடங்கி மூடி அந்த அந்த பலகை வந்து இப்போ வந்து தாண்டறதுக்கு இடம் இல்லாமல் மூடி நின்றோம். அதாச்சும் எப்படி என்னன்னா இப்படி இருந்தது இப்படி ரொட்டேட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக உங்களுக்கு எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்னு சொல்கிறேன். ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஆக்ட் ஆகிருக்கு, ஆனால் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகி ஸ்ட்ரைட் ஆகிடுது, படுத்திருந்தது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சுத்திரத்தன்மை இருக்கிறதுக்கு வந்து பேர் மொமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட் இருக்கிறதுக்கு என்ன தேவை, மொமெண்ட் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லை பல ஃபோர்ஸஸ் இருக்கணும். அண்ட் அந்த ஃபோர்ஸ் இருக்கணும், வேற ஒரு பாயிண்ட் இருக்கணும். ஸோ வந்து அந்த அந்த ஃபோர்ஸ் இருக்கிற பாயிண்ட்டுக்கும் வேற இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு இடைவேளை இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மொமெண்ட்டு. இப்போ வந்து இதில் சில கேசஸ் பார்ப்போம் நம்ம. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வண்டி ஒரு லைன் இருக்குது, இல்லை ஒரு குட்டை இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒரு ஃபோர்ஸு, அதே பிங்கிற ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஒரு டிஸ்டன்ஸ் எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கீழே டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ இதனால் என்ன ஆகும், இதனால் இந்த மாதிரி இது சுற்ற போகிறது. ஸோ இதுக்கு வந்து பேர் கப்பிள் அப்படிம்பாங்க. ஏன் இதுக்கு பேர் கப்பிள்னா, ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன், அண்ட் ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கப்பிள்னு பேர். இது வந்து கோப்ளேனார் ஃபோர்ஸஸில் ஒரு விதம். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே இந்த XY பிளேனில் தான் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு XY பிளேனு. ரெண்டு ஃபோர்ஸும் XY பிளேனுக்குள்ளே இருக்குது. ரெண்டுமே வந்து சேம் மேக்னிடியூட் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். இதுக்கு பேர் தான் கப்பிள்.
இப்போ ரெண்டுமே வந்து சேம் மேக்னிடியூட்னால ஒன்று மேலே ஒன்று கீழே ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரும். அதாவது சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இந்த y டைரக்ஷன். இந்த ஃபோர்ஸ் ரெண்டுமே y டைரக்ஷனில் இருக்குது. இது yல கீழே போகிறது, இது yல மேலே போகிறது. ஆனால் ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ் P தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணினா 0 வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் இந்த கட்டையில் நடுவில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோர்ஸ் இருக்க ஒரு டிஸ்டன்ஸில், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோர்ஸ் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. போன ஸ்லைடில் நீங்கள் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ஒரு ஃபோர்ஸு ஒரு பாயிண்டில் இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்துச்சுன்னா ஒரு மொமெண்ட் இருக்கும்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கமும் ஒரு மொமெண்ட் இருக்கும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கமும் ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ முதல்ல ஸ்ட்ரைட்டாக இருந்தது, முதல்ல இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தது. இந்த பக்கம் வந்து இப்படி கீழே இப்படி சுற்றி இருக்கு, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மேலே இப்படி சுற்றி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் தான் சுற்றுறது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஃபல்க்ரம் அப்படிம்பாங்க. FULCRUM, ஃபல்க்ரம். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஃபல்க்ரம். ஃபல்க்ரம்னா என்னென்னா, அந்த ஃபல்க்ரம் பாயிண்ட் வந்து மேலேயும் கீழேயும் போகாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபல்க்ரம்க்கு ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு கீழே போகும், ஃபல்க்ரம்க்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது மேலே போகும். அந்த மாதிரி ஃபல்க்ரம்ங்கிறது நகராத பாயிண்ட்டு, அது ஸ்டேஷனரியாக ஃபல்க்ரம்ங்கிறது ஒரே பாயிண்டில் தான் இருக்கும். நீங்கள் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இந்த ஃபல்க்ரம்ங்கிறது அதே இடத்துல தான் இருக்கும், நகரவே நகராது. ஆனால் ஃபல்க்ரம்க்கு ரெண்டு பக்கமும் மேலே கீழே சுற்றிக்கும், அதுக்கு பேர் தான் ஃபல்க்ரம். அதை தவிர வந்து இந்த ஃபல்க்ரம்லேருந்து இந்த ஃபோர்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ, இந்த ஃபல்க்ரம்லேருந்து இந்த ஃபோர்ஸுக்கு ஏங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது, ஃபல்க்ரம்லேருந்து இந்த ஃபோர்ஸுக்கு பீன்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபல்க்ரமுக்கும் ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பேர் லீவராம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த ஏயும் பியும் சேம் டிஸ்டன்ஸாக இருந்து வச்சுக்கோங்களேன். ஏவும் சேமு, இப்போ ஏயும் 5 மீட்டர், பியும் 5 மீட்டர், ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்தால், ரெண்டுமே சேமாக இருந்தால் இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் சேமாக வந்துடும். இந்த ஃபோர்ஸும், ஏன்னா இந்த ஃபோர்ஸும் சேம். ஸோ அதனால இதுவும் இந்த டிஸ்டன்ஸும் சேம் இருந்தால் ரெண்டு பக்கமும் சேம் மொமெண்ட் தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து இதனால் வர மொமெண்ட்டு கீழ்ப்பக்கமாக சுற்றுறது, இதனால் வர மொமெண்ட் மேல் பக்கமாக சுற்றுறது. ஆனால் ரெண்டுமே வந்து சேம் வேல்யூனால ஒரு கப்பிளில் கரெக்டாக நடுவில் ஃபல்க்ரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் வந்து, கப்பிளில் எப்போவுமே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் 0, மொமெண்டோட மேக்னிடியூடும் 0 இருக்கலாம் எப்போனா இதுவும் சேமாக இருந்தால். இப்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக. நிறைய பேரலல் ஃபோர்ஸஸ் தான் என்ன பண்ணுறது. இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு பேரலல் ஃபோர்ஸ் இருந்தது, இது ஒன்று ரெண்டு தான் இருந்தது. பலது இருந்தால் என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி பல ஃபோர்ஸஸ் இருக்குது, P1, P2, P3, P4, P5, P, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த அத்தனைக்கும் ஒரு ரிசல்டன்ட் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அது அதே மாதிரி தான் வந்து கோப்ளேனர் ஃபோர்ஸஸ் இருந்தாலும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற விதம் அதே விதம் தான். நீங்கள் வந்து இதெல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதனால ரிசால்வ் பண்ணுற வேலை இல்லை. பட் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருந்தாலும் நீங்கள் ரிசால்வ் பண்ணியோ இல்லை வெக்டர் ஐடியோ நீங்கள் ரிசல்டன்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸஸாக இருந்தால் அது கப்புலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு பேரலல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் கப்பல் ஆகும். இதுக்கு பேர் கப்பல்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா, போனதில் பார்த்துருப்பீங்க, ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் மேக்னிடியூட் 0ன்ட்டு. இதுலேருந்து ஃபோர்ஸ் மேக்னிடியூட் 0 இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கவே இருக்காதுன்னு சொல்லல, அவசியம் கிடையாது. இப்போ அதில் வந்து ரிசல்டன்ட் எங்கெங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் ப்ராப்ளமே இல்லை, எல்லா ஃபோர்ஸும் ஒரே பாயிண்ட்ல தான் வருதுங்கிறதுனால ரிசல்ட்டும் அதே பாயிண்ட்ல தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஒன்று இங்கே இருக்கலாம், இந்த லைனில் எங்கே வேணால் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கலாம். அது எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது வேண்டியது ஒரு விஷயம், அதை ஒரு கேல்குலேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அது ப்ராப்ளம் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து ரிசல்ட் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து அத்தனை ஃபோர்ஸும் சேர்த்து இந்த கட்டையை இந்த மாதிரி சுற்றி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இப்போ எல்லா ஃபோர்ஸும் சேர்த்து சுற்றுற எவ்வளோ தூரம் சுற்றி இருக்கோ அதே அளவு வெறும் ரிசல்டன்ட் மட்டும் ஆக்ட் ஆனாலே சுற்றி விடும். ஆச்சு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து
இத்தனை ஃபோர்ஸும் சேர்ந்து இதுதான் வந்து இருக்கிற ஃபோர்ஸஸ். இந்த அத்தனை ஃபோர்ஸும் சேர்ந்து உங்கள் கட்டையை வந்து இந்த அளவுக்கு சுற்றி விட்ருக்குன்னா நீங்கள் அந்த ஃபோர்ஸ் எல்லாமே இல்லாமல் வெறும் ரிசல்ட் மட்டும் ஆக்ட் ஆனாலே அதே அளவுக்கு உங்கள் கட்டையை சுற்ற முடியும். அதுக்கு பேர் அதாவது ரிசல்டன்ட் வந்து கோப்ளேனர் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் ரிசல்டன்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் இருக்கணும், அந்த மொமெண்ட்டுக்கும் ரிசல்டன்ட் இருக்கணும். அதாவது ஃபோர்ஸ் அதாவது அந்த அத்தனை ஃபோர்ஸோட செய்கிற வேலையை ஒரே ரிசல்டன்ட் பண்ணோம். அதே மாதிரி அத்தனை ஃபோர்ஸ்னால எவ்வளோ மொமெண்ட் வருதோ அத்தனை மொமெண்ட்டையும் இந்த ரிசல்டன்ட்டே உண்டாக்கணும். அதுக்கு தான் வந்து கோப்ளேனர் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் ரிசல்டன்ட்னா அது ஃபோர்ஸையும் பார்க்கணும், மொமெண்ட்டையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸுங்கிறது எவ்வளோ தூரங்கிறது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ தூரங்கிறது கண்டுபிடிக்கணும். வேறு விதமாக சொல்லணும்னா உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், பாயிண்ட்லேருந்து ஃபோர்ஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பேர் லீவராம்னு. இந்த லீவராம் எப்படி பேருங்கிறது கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து ஒரு கோப்ளேனர் சிஸ்டம் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி அர்த்தம் வரும். ஸோ வந்து இப்போ நிறைய ஃபோர்ஸ் படிக்கிற இப்போ நிறைய ஃபோர்ஸ்னால வந்து மொமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அத்தனை ஃபோர்ஸ்னால வர மொமெண்ட்டும் வந்து ரிசல்டன்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பல ஃபோர்ஸ்னால வர ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை நம்ம பேர் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நிறைய ஃபோர்ஸ்னால வர மொமெண்ட்டுக்கு பேரை நம்ம கூட்டி வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை வந்து ரிசல்டன்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து இதெல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ மொமெண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சிம்பிளாக பார்ப்போம். ஒரு பாயிண்ட்டு ஒரே ஒரு ஃபோர்ஸு பிங்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, L1 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. இப்போ வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா மொமெண்ட் ஆஃப் பி அபவுட் ஏ அப்படின்னா பின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது ஏல மொமெண்ட் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபோர்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரெண்டுமே சேர்த்து மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா வந்துடும். இது எப்பவுமே ஏவாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. எந்த பாயிண்ட்ல வேணால் நீங்கள் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக நான் வேற எங்கேயா நடுவில் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பின்னு ஒரு பாயிண்ட்ல நான் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் பி அபவுட் பி அப்படின்னு சொல்லிப்போம். சாரிங்க, இங்கே எம்பின்னு வரணும், இங்கே இந்த தப்பாக ஏன்னு போட்டேன், எம்பி அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து மொமெண்ட் அபவுட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு பி இங்கே இருக்குது, பியிலேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் வந்து L2 இருக்குது. ஸோ L2P இதை நான் வந்து சிம்பிளாக மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணணும், ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும், அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் அந்த ஃபோர்ஸ்னால இந்த கட்டை வந்து இப்படி இந்த பக்கமாக சுற்றி இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து இப்போ இங்கே நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எதுவுமே போடலை. ஆனால் மொமெண்ட்டில் முக்கியமாக நம்மளுக்கு சைன் எப்பவுமே தேவை, ப்ளஸ்ஸா மைனஸாக தேவை. இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ்ன்னு பார்க்கறச்சே மேலே ஃபோர்ஸ் ஆக்டர்ஸ்னா ஒய் பாசிட்டிவ் அப்படிமோ, கீழே ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ்னா ஒய் நெகட்டிவ் அப்படிமோ. அதே மாதிரி ஃபோர்ஸ் ரைட்டில் போகிறதுனா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனுமோ, ஃபோர்ஸ் லெஃப்ட்டில் போகுதுன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படிமோ. மொமெண்ட்டுக்கு அந்த மாதிரி மேலே கீழே ரைட் லெஃப்ட்னு சொல்ல முடியாது, எப்படி சுற்றுறதுங்கிறது தான் நம்ம பேச முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து சைன் கன்வென்ஷன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ நம்ம மொமெண்ட்டிவை பாசிட்டிவாக எடுக்கணும் அப்படின்ட்டு. இல்லை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் கிளாக் எப்படி சுற்றும், கிளாக் இப்படி சுற்றும், கிளாக் இப்படி சுற்றும். அதுக்கு ஆப்போசிட்டாக போன ஆன்டி கிளாக் வைஸ், அதாச்சும் சுற்றுறது வந்து இப்படி சுற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாச்சும் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அப்பிரதட்சணமானு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சுற்றிச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அதனால் வந்து இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சுற்றுறது, அதாவது கிளாக்னா இப்படி சுற்றணும், இது வந்து இப்படி சுற்றி இருக்கு. ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். ஜென்ரலாக சைன் கன்வென்ஷன் மூமெண்ட்டுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ். அதாவது இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த பாயிண்ட்ல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இப்படி தான் சுற்ற போகிறது. ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் மூமெண்ட்டுமோ. அதே போல் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே இருக்குது, மொமெண்ட் இங்கே கீழே ஆக்ட் ஆகுதுன்னா அதுவும் இப்படி தான் சுற்றும், கிளாக் போகிறதுக்கு ஆப்போசிட்டாக சுற்றும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸுமே ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், அதாவது பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நெகட்டிவ் மூமெண்ட் சொல்லலாம். சாரிங்க, இது நெகட்டிவ்னு சொல்லணும்னு நான் தப்பாக போட்டுட்டேன். கிளாக் வைஸ் மூமெண்ட் நெகட்டிவ், கிளாக் வைஸ் மூமெண்ட் நெகட்டிவ்னு போடணும், தப்பாக பாசிட்டிவ்னு அடிச்சிருக்கேன். ஸோ இது எப்போ வரும்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கேசஸ் தான் இதில் வரும். ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது, ஃபோர்ஸு கீழே ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த கட்டை வந்து இப்படி சுற்றும், இது வந்து இப்படி சுற்றும். அதனால் இது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட் நெகட்டிவ்.
அதே போல் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா இது இப்படி சுற்றும் கிளாக் மாதிரி. இதுவும் வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட் நெகட்டிவ். அதாவது ஃபோர்ஸ் அப் டைரக்ஷனில் இருக்குது அண்ட் பாயிண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குன்னா, அல்லது ஃபோர்ஸ் டவுன் டைரக்ஷனில் போகிறது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்குன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், அதாவது பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கும். ஃபோர்ஸ் டவுன் டைரக்ஷனில் இருக்குது அண்ட் பாயிண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், அதாவது நெகட்டிவ் மூமெண்ட். இல்லைன்னா ஃபோர்ஸ் அப் டைரக்ஷனில் போகிறது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னா அகைன் கிளாக் வைஸ் மூமெண்ட் நெகட்டிவ் மூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவானு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பல ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒன்றும் நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த பாயிண்ட்லேருந்து எந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்குது, மேலே போகிறதா கீழே போகிறதான்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இங்கே இருக்குது, லெஃப்ட்டில் இந்த P1 இருக்குது L1 டிஸ்டன்ஸில். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி சுற்றும், இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் சுற்ற போகிறது, ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் சுற்ற போகிறது, அதாவது கிளாக் வைஸ். ஸோ அதுக்கு நெகட்டிவ் வரும். அதே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த P5 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் L5ன்ற டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி சுற்றி விட பார்க்கும், இந்த பக்கமாக சுற்றிட பார்க்கும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அதுக்கு பாசிட்டிவ்னு வரும். ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பக்கத்தில் இருக்குது, மேலே போகிறதா கீழே போகிறதா ஃபோர்ஸுங்கிறத பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்டி கிளாக் வைஸ் வருமா நெகட்டிவ், இல்லை வந்து கிளாக் வைஸாக வருமா அப்படின்ட்டு. அதே போல் இந்த P7 பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட்டில் இந்த பக்கத்தில் இருக்குது, ரைட்டில் இருக்குது ஃபோர்ஸு அண்ட் கீழே வருது, இப்படி தான் சுற்றி கிளாக் வைஸாக சுற்றி விடுறது. ஸோ வந்து இது கிளாக் வைஸ் நெகட்டிவ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ P1ஓட மொமெண்ட், P2ஓட மொமெண்ட், P3ஓட மொமெண்ட் எல்லாமே வந்து கிளாக் வைஸாக சுற்றி விடுறது. ஸோ நெகட்டிவ் போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும். அதே போல் P4, P5 ரெண்டுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி விடுறது, அதனால் பாசிட்டிவ் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா P6, L6 வந்து மேலே ஆக்ட் ஆகுது, ஆனால் இந்த சைடில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக போகும், பாசிட்டிவ் போட்டிருக்கேன். P7 கீழே வருது அண்ட் இந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ கிளாக் வைஸாக சுற்றிடும், நெகட்டிவ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோர்ஸையும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பேரலல் ஃபோர்ஸஸ் இருந்தால் இல்லை எந்த ஃபோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க பழகிட்டிங்கன்னா ஈஸி. சரி, அடுத்து இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பேரலாக இல்லை, இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எல்லா ஃபோர்ஸும் நான் வந்து மேலேயும் கீழேயும் போட்டு தான் காமிச்சேன். எல்லா வாட்டியும் உங்களுக்கு அப்படி வராது. லைன் உங்களுக்கு கோணலாக இருக்கலாம், ஃபோர்ஸும் கோணலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் எப்படி மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்லைடு. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இப்படி கோணலாக ஒரு L லென்த் இருக்குது, பாயிண்ட் இங்கே இருக்குது, ஃபோர்ஸ் இப்படி கோணலாக ஒரு பீட்டா ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸில் நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? ஸோ முதல் வழி வந்து இந்த ஃபோர்ஸை வந்து ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரிசால்வ்ங்கிறது நீங்கள் முன்னாடி போன கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ரிசால்வ் பண்ணுன்ட்டு. ஆங்கிள் தெரிஞ்சால் காசு இல்லை சைன் வச்சு நீங்கள் Px Py கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா Px Py கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் Px வந்து இப்படி இருக்குல்ல, Px வந்து இப்படி இருக்குது, இந்த ப்ளூ லைனில் இருக்குது. அந்த லைனே நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீட்டி விட்டு y ஆக்சிஸை தொட வைக்கணும். தொட வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த y ஆக்சிஸும் இந்த நீங்கள் Pxல இந்த நீட்டின லைனும் பர்பண்டிகுலர், இந்த ரெண்டு லைனும் பர்பண்டிகுலர். அண்ட் இங்கேருந்து இங்கே C தான் டிஸ்டன்ஸ்னு வச்சுப்போம். அதே மாதிரி இது வந்து Py, சாரி இது P கொஞ்சம் தப்பு இருக்குது இந்த ஸ்லைடில், பரவாயில்ல. இது வந்து Py இது. ஸோ அதே மாதிரி Pyலேருந்து நீங்கள் கீழே ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா, Py ஆக்ட் ஆகிறது அப்படி நீங்கள் கீழே ஒரு கோடு வரைஞ்சிட்டிங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து தோன்ற இடத்துல பர்பண்டிகுலர். அந்த ஸோ வந்து இங்கேருந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக தோன்ற டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு வச்சுப்போம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த Px இன்டூ இந்த Py இன்டூ இந்த டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, Py இன்டூ இந்த டிஸ்டன்ஸ், அது மாதிரி Px இன்டூ இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து உங்கள் மொமெண்ட்டோட வேல்யூஸு. ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸாக கிளாக் வைஸான்னு வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு கண்டுபிடிக்க பார்ப்போம். Px இப்படி இருக்குது, மேலே ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, Px இப்படி ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி சுற்றிடும், இப்படி சுற்றிவிடும், அதாச்சும் இப்படி சுற்றிவிடும், அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ப்ளஸ் போடணும். இந்த Px இன்டூ D பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, Px வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் இங்கே இருக்குது, இதுதான் வந்து இந்த பர்பண்டிகுலர் லைன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிடும்,
இது வந்து இப்படி சுற்றி விடும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக நான் வந்து மைனஸ் டி இன்டூ பி, இதுல ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. இது சி இன்டூ பிஒய், இது டி இன்டூ பிஎக்ஸ் வரணும். மாற்றி போட்டுட்டேன் பிஎக்ஸையும் பிஒய்யும். ஸோ இதுக்கு வந்து மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ், ஏன்னா இது வந்து இப்படி பிஒய் வந்து இப்படி போகிறது. ஸோ ப்ளஸ் சிபிஒய், பிஎக்ஸ் வந்து கிளாக் வைஸாக சுற்றி விடுறது. ஸோ மைனஸ் டிபிஎக்ஸ். இதான் வந்து மொமெண்ட் வரும். இதுதான் முதல் வழி ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது வழி வந்து நம்ம ரிசால்வ் பண்ணாமல் இங்கே என்ன பண்ணோம், பிஎக்ஸும் பிவையும் ரிசால்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் பர்பண்டிகுலர் வரைஞ்சி டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த பியோட லைனையே நம்ம கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாம். பியோட லைனை கொஞ்சம் நீட்டி விட்டு, பியோட லைனையை கொஞ்சம் நீட்டி விட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து அந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சி விடலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டா போகிறோம், நீங்கள் வந்து மொமெண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு எல்லா வாட்டியும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியாது. இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எல் சைன் ஆல்ஃபான்னு போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். எல்லுங்கிறது என்ன, இதோட லென்த்து. ஸோ இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம், முதல்ல வந்து இந்த ஃபோர்ஸ் பியோட டைரக்ஷனை கொஞ்சம் அப்படி இழுத்து விடுவோம். இழுத்து விட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இந்த பர்பண்டிகுலர் வரைவோம். வரைஞ்சிட்டிங்கன்னா இதுதான் பி, இதுதான் டிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேருந்து. ஸோ ஹெச் இன்டூ பி, அவ்வளவுதான் மொமெண்ட்டு. அகெயின் ப்ளஸ்ஸாக மைனஸாக அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லைன் இப்படி இருக்குது, ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லைனை வந்து ஃபோர்ஸ் இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிடும். ஸோ ப்ளஸ் ஹெச்பின்னு நம்ம போட்டிருப்போம். நான் இங்கே ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஃபோர்ஸ் வருது, எந்த டைரக்ஷனில் சுற்றுங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆன் போட்டுக்கணும். அதனால தான் நான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆன் போடாமல் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படியே விட்டுருக்கேன். ஸோ வந்து இது ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்று ரிசால்வ் பண்ணுறது, இல்லை ரிசல்டன்ட்டையே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், மொமெண்ட்டும் வந்து ஒரு வெக்டர். ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் மாதிரியே மொமெண்ட்டும் வந்து ஒரு வெக்டர் ஆக்சுவலாக. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே பாயிண்ட் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிறது தான் வந்து உங்கள் டிஸ்டன்ஸ் வெக்டர் ஆர் பொசிஷன் வெக்டர் ஆர்னு சொல்லிக்கலாம். எஃப் தான் உங்கள் ஃபோர்ஸோட வெக்டர், ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பிளேன் வரையலாம். இந்த எஃப்பும் இருக்கிற மாதிரி இந்த ஆரும் இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சு ஒரு பிளேன் வரைஞ்சிக்கலாம் நம்ம, ஓகேங்களா? இப்போது மொமெண்ட் வெக்டர் எப்படி இருக்கும்னா, இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். இந்த பிளேனுக்கு, அதாச்சும் உங்கள் ஆரும் எஃப்பும் இருக்கிற பிளேனுக்கு உங்கள் மொமெண்ட் வெக்டர் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இதுதான் உங்கள் பிளேன்னா உங்கள் மொமெண்ட் வெக்டர் இப்படி பர்பண்டிகுலராக இருக்கும், ஓகேங்களா? இந்த பர்பண்டிகுலர் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு மொமெண்ட் எப்போவுமே வரும். அண்ட் இன்னும் நீங்கள் சில விஷயம் நிறைய புக்கில் பார்க்கலாம். அப்படின்னா ஜென்ரலாக வெக்டருக்கு ஒரு ஆரோ மார்க் தான் இருக்கும். மொமெண்ட் வெக்டருக்கு மட்டும் வந்து எப்போவுமே 2 ஆரோ யூஸ் பண்ணுவாங்க. 2 ஆரோ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து அப்பு டவுனு ஸ்ட்ரெயிட் லெஃப்ட்னு கிடையாது மொமெண்ட்டுங்கிறது. அது ஏதோ சுற்றுற விதமாக தான் நம்ம மொமெண்ட்டை பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து அதை வித்தியாசம் காமிக்கிறதுக்காக 2 ஆரோ மார்க் யூஸ் பண்ணுவோம் மொமெண்ட்டை வரையறச்சு. சரி, இப்போ இது வந்து இது ஒரு லைனாக தான் காமிச்சிருக்கோம், ஓகேங்களா? இந்த மொமெண்ட் வந்து இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி சுற்றுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த லைன் வச்சு நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆர் வரைஞ்சிருக்கோம், ஒரு எஃப் வரைஞ்சிருக்கோம், ஒரு பிளேன் வரைஞ்சிருக்கோம், மொமெண்ட் வெக்டரோட டைரக்ஷனை வரைஞ்சிருக்கோம். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆரோ மார்க் வரைச்சா நம்மளால் எப்படி எந்த பக்கமாக சுற்றுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, உங்கள் மொமெண்ட் வெக்டர் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, மொமெண்ட் வெக்டர் இருக்கிற டைரக்ஷன் மாதிரி உங்கள் ரைட் ஹேண்டோட கட்ட விரலை நீட்டுங்க. அப்படி நீட்டிட்டிங்கன்னா உங்கள் விரலில் எந்த பக்கமாக வளையிறதோ அந்த பக்கம் தான் உங்கள் மொமெண்ட் வந்து ரொட்டேஷன் இருக்க போகிறதுன்னு அர்த்தம். அதாச்சும் இப்போ நீங்கள் உங்கள் கையை இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் விரல் இப்படி வந்து இப்படி சுற்றிருக்கு, உங்கள் விரல் இப்படி சுற்றிருக்கு. ஸோ உங்கள் மொமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் சுற்றும், ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் மொமெண்ட்டு கண்டுபிடிக்க முடியும் 3Dயில் வெக்டராக வரைஞ்சிங்கன்னா. அண்ட் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், 2 வெக்டர் இருக்குது, அதோட 2 வெக்டரோட ப்ராடக்ட் வந்து பர்பண்டிகுலராக வந்தால் அதை வந்து பேர் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோன்ட்டு. அண்டு இப்போ உங்கள்கிட்ட இங்கே சொல்லியிருக்கேன், மொமெண்ட்டுங்கிறது வந்து ஆருக்கும் எஃப்க்கும் இருக்கிற பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து எம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் அண்ட் எஃப், அப்படி தான் வந்து எம் உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எப்பவுமே வர ரிசல்ட் வந்து வெக்டர் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த எம் வெக்டர் வந்து எம்எக்ஸ்ஐ ப்ளஸ் எம்ஒய்ஜே ப்ளஸ் எம்செட்கே அப்படின்னு வெக்டர் ஃபார்மில் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 3Dயில் காமிச்சிருக்கேன் ஜென்ரலாக எக்ஸ் ஒய் இசட் ஆச்சு. இப்போ இதே 2Dயாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த ஆர்எஃப் ரெண்டுமே எக்ஸ்ஒய் பிளேனுக்குள்ளேயே இருக்குது. ஆர்எஃப் ரெண்டுமே எக்ஸ்ஒய் பிளேனுக்குள்ளேயே இருக்குன்னா இப்போ உங்களுக்கு வந்து வரப்போகிற மொமெண்ட் வந்து எக்ஸ் ஒய் ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும். எக்ஸ் ஒய்க்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது என்னது? ஜெட் ஆக்சிஸ் தான். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டுக்குமே பர்பண்டிகுலர் இருக்கிறது வந்து ஜெட் ஆக்சிஸ். அதனால உங்களுக்கு 2D சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் உங்களுக்கு மொமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற மொமெண்ட் ரிசல்டன்ட் வந்து ஜெட் ஆக்சிஸில் இருக்கும். சரிங்களா? அதாவது 2Dயாக இருந்தால் எம்மில் வந்து இந்த எம் வெக்டரில் வெறும் எம் செட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் பர்பண்டிகுலர் வந்து வெறும் ஜெட்டு மட்டும்தான். அதனால் உங்களுக்கு வெறும் சம்திங் கேன்னு வரும் ஆன்சர், இல்லை சம்திங் மைனஸ் கேன்னு வரும். ஸோ வந்து போன ஸ்லைடில் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்டில் என்ன மொமெண்ட்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறத பற்றி போன ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். மொமெண்ட் அபவுட் பாயிண்ட்னு இல்லாமல் மொமெண்ட் அபவுட் ஆர்பிட்டரி ஆக்சிஸ். ஆர்பிட்டரினா ரொம்ப ரேண்டமாக ஏதோ ஒரு ஆக்சிஸ், அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டரின்னு அர்த்தம். ஏதோ ஒன்றுங்கிறதுக்கு பேர் தான் ஆர்பிட்டரிம்பாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து மொமெண்ட் அபவுட் எனக்கு இந்த பாயிண்டில் என்ன மொமெண்ட்டுங்கிறது எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக எனக்கு வந்து இப்படி ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இந்த ஆக்சிஸ் சுற்றி இந்த மொமெண்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். அப்படி அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மொமெண்ட் அபவுட் அன் ஆக்சிஸ்ன்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இதில் வந்து ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே சிஸ்டம் தான் போன ஸ்லைடில் வரைஞ்சதே தான். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்டில் என்ன மொமெண்ட்னு எனக்கு இந்த பாயிண்ட் அபவுட் என்ன மொமெண்ட்னு தெரியறதுக்கு பதிலாக எனக்கு வந்து அபவுட் திஸ் ஆக்சிஸ் என்ன மொமெண்ட்னு தெரியணும். இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அபவுட் இந்த ஆக்சிஸ் எனக்கு எவ்வளோ மொமெண்ட்னு தெரியணும். சரி, இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இந்த மாதிரி ஒரு பைப்பு பெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வச்சு நம்ம இழுக்கிறோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல மொமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு இந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சா இந்த ஃபோர்ஸ் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அபவுட் திஸ் பாயிண்ட் மொமெண்ட்னு சொல்லிடலாம், ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். பட் அப்படி வேண்டாம். இங்கே ஒரு பைப்பு போகிறது பார்த்தீங்களா? அதாச்சும் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பைப்பில் ஆக்ட் ஆகுது. ஆனால் எனக்கு இந்த பைப்பில் என்ன மொமெண்ட்னு தெரியணும். இந்த பைப்பை வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இந்த பைப்புக்கு சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தெரிய வேண்டியிருக்கு. ஓகே, இந்த பைப்பை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தெரிய வேண்டியிருக்கு. ஸோ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பைப்போட ஆக்சிஸ் இந்த ஒயிட் கலர் லைன்னு சொல்லி போனேன். இந்த பைப்போட ஆக்சிஸ் வந்து இந்த ஒயிட் கலர் லைன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் லைனில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஒன்று இந்த ஆரம்ப பாயிண்ட் ஓ எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பாயிண்ட் முடிகிற பாயிண்ட் ஏங்கிறது எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஃபோர்ஸுக்கு பொசிஷன் வெக்டர், அதாவது R1 இல்லை R2, இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா R2, எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று R1 கிராஸ் எஃப் பண்ணணும், இல்லை R2 கிராஸ் எஃப் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டாட்டட் லைன் இருக்குல்லையா, வெள்ளை கலர் லைன், இதோட யூனிட் வெக்டரை கண்டுபிடிச்சி டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டோன்னா எனக்கு வந்து அபவுட் இந்த ஆக்சிஸ் என்ன மொமெண்ட்டுங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் அபவுட் இங்கேருந்து டேரெக்டாக R1 கிராஸ் எஃப் பண்ணினா அபவுட் த பாயிண்ட் ஓ என்ன மொமெண்ட்னு வரும். இல்லை இந்த R2 கிராஸ் எஃப் பண்ணினேன்னா அபவுட் த பாயிண்ட் ஏ என்ன மொமெண்ட்னு வரும். இதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஓஏ லைனோட யூனிட் வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எடுத்தேன்னா அப்புறமா வந்து அபவுட் த ஆக்சிஸ் ஓஏ வாட் இஸ் த மொமெண்ட்னு வரும். இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். மேத்தமெட்டிக்கலாக எப்படி பண்ணலான்னா, ஸோ ஸ்டெப்ஸ் இது தான். முதல்ல வந்து மொமெண்ட் அபவுட் அ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் என்னங்கிறது வந்து எந்த பாயிண்ட்னு எடுக்கலாம். ஒன்று ஆரம்ப பாயிண்ட் எடுக்கலாம், இல்லை முடிகிற பாயிண்ட் எடுக்கலாம். சாதாரணமாக இந்த ரெண்டு தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு இல்லை இந்த பாயிண்ட்டோட இந்த மொமெண்ட் R1 கிராஸ் எஃப் இல்லை R2 கிராஸ் எஃப் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச மொமெண்ட் அபவுட் த பாயிண்ட், மொமெண்ட் அபவுட் ஏ ஓ இல்லை மொமெண்ட் அபவுட் ஏ எதை கண்டுபிடிச்சிங்களோ அந்த மொமெண்ட்டோட இந்த ஆக்சிஸோட டாட் ப்ராடக்டை, இந்த ஆக்சிஸோட யூனிட் வெக்டரை நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகேங்களா? அதான் ரெண்டாவது. ஸோ மொமெண்ட் அபவுட் த ஆக்சிஸ், அதனால தான் ஓஏன்னு எழுதியிருக்கேன். அண்ட் மொமெண்ட் அபவுட் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு வெக்டராக வராது. மொமெண்ட் அபவுட் ஆக்சிஸ் வந்து
ஸ்கேலாராக வரும். மொமெண்ட் அபவுட் அ பாயிண்ட் தான் உங்களுக்கு வெக்டர் வரும். மொமெண்ட் அபவுட் அன் ஆக்சிஸ் ஸ்கேலாராக தான் வரும். ஏன்னா வந்து நீங்கள் வரைக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. அண்ட் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடணும், டாட் ப்ராடக்ட் எடுத்தாலே உங்களுக்கு வர ஆன்சர் வந்து வில் பி எ ஸ்கேலார். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர் கிராஸ் எஃப் ஆர்1ஓ ஆர்2ஓ ஏதோ ஒன்று எந்த பாயிண்ட் எடுக்கிறீங்களோ கிராஸ் எஃப் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸோட யூனிட் வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் அபவுட் ஆக்சிஸ் ஓஏ வரும். வெக்டராக பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஆர் கிராஸ் எஃப் பண்ணுறச்சு ஐஜேகே, அப்புறம் இது வரும் ஆர்எக்ஸ், ஆர்ஒய் ஆர்செட், எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்செட், எல்லாமே எக்ஸ்எக்ஸ்ன்னு போட்டுட்டேன், ரொம்ப சாரி. ஆர்எக்ஸ் ஆர்ஒய் ஆர்செட், எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்செட், இங்கே எக்ஸ்ஒய்செட் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் ஒய்இசெட்னு வரணும். ஸோ ஆர் கிராஸ் எஃப்க்கு உங்களுக்கு ஐஜேகேன்னு வந்துட்டு ஆர்எக்ஸ் ஆர்ஒய் ஆர்செட் எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்செட் வரும். நீங்கள் டாட் ப்ராடக்ட்டும் எடுக்கிறதுனால நீங்கள் அதுக்கு பதிலாக ஐஜேகேக்கு பதிலாக அந்த யூனிட் வெக்டரோட எக்ஸ், யூனிட் வெக்டரோட ஒய், யூனிட் வெக்டர்ஸோட ஐஜேகே காம்பனன்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வேரிக்னான் தியரம்னு ஒன்று. இப்போ வேரிக்னான் தியரம்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான தியரம். அது என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கன்கரண்ட் ஒரு பாயிண்டில் நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது யூ ஹேவ் அ கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்த கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால வேற ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து என்ன மொமெண்ட்னு கண்டுபிடிக்கிறத பற்றி பேசுறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பார்க்கணும். நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னா, இந்த கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால மொத்த மொமெண்ட் இந்த பாயிண்ட்ல எவ்வளவு, மொத்த மொமெண்ட் எவ்வளோ பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுக்கணும். F1 F2 F3 F4 அத்தனை பாயிண்ட் எடுக்கணும். அத்தனை ஃபோர்ஸையும் எடுக்கணும். அத்தனை ஃபோர்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பார்க்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு F4 வந்து இப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறேன் இந்த ஃபோர்ஸுக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து R4 டிஸ்டன்ஸு. அதே மாதிரி F5 இங்கே இருக்குது. F5ஓட லைன் வந்து இப்படி வருது. பாயிண்ட்லேருந்து இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறேன். அதுதான் வந்து R5. அதே மாதிரி இங்கே F6. ஓகேங்களா? இது R6ன்னு வச்சுப்போம். சாரி, இது R6. ஸோ F6ஓட லைன் இப்படி இருக்குது. இங்கேருந்து F6ஓட லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைவோம். ஸோ இது வந்து R6. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸோட லைனையும் நம்ம வரைஞ்சி விட்டுட்டு பாயிண்ட்லேருந்து அந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் வரைஞ்சா அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். R1 ஏன் எதுவுமே மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அது மாதிரி நீங்கள் வந்து F1 R1, F2 R2, F3 R3, F4 R4, F5 R5, F6 R6. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சு ப்ளஸ் மைனஸாங்கிறது நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸாங்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு மொத்தமாக ஆட் பண்ணால் மொத்த மொமெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா வெக்டர் ஃபார்மில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஐஜேகே, அப்புறம் இந்த R1க்கு நீங்கள் வெக்டர் ஃபார்மில் எழுதணும், R2க்கு வெக்டர் எல்லாத்தையும் வெக்டர் ஃபார்மில் எழுதிட்டு நீங்கள் நார்மலாக R கிராஸ் எஃப் பண்ணுற மாதிரி R1 கிராஸ் F1 ப்ளஸ் R2 கிராஸ் F2 ப்ளஸ் R3 கிராஸ் F3 அந்த மாதிரி R6 கிராஸ் F6 வரைக்கும் பண்ணி நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு ஆட் பண்ணால் மொத்த மொமெண்ட் கிடைக்கும். இது ஒரு வழி, மொத்தமாக இங்கே எவ்வளோ மொமெண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இது எனிவே கன்கரண்ட் சிஸ்டம் தான், அதனால் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. அந்த ரிசல்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ரிசல்டன்ட்டோட ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிட்டிங்க, ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் மொத்தமாக எல்லா ஃபோர்ஸையும் தனித்தனியாக வச்சு அதனால் வர மொமெண்ட்டை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறது பதிலாக அந்த ரிசல்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ரிசல்டன்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் மொமெண்ட் கண்டுபிடிச்சிங்கனாலே ரெண்டுமே சேமாக தான் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிசல்டன்ட்டோட வேல்யூ, ரிசல்டன்ட்டோட பொசிஷன் வெக்டர், இல்லை ரிசல்டன்ட்டோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சிம்பிளாக M ஈக்குவல்ஸ் FR இன்டூ RRன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா வெக்டர் ஃபார்மில் எழுதுறீங்கன்னா ஐஜேகே RR, இது வந்து RRன்றணும், RRX, RRY, RZ, FRX, FRY, FRZ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேரிக்னான் தியரம் என்ன சொல்கிறதுனா, ஒரு கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதனால வர மொமெண்ட் வந்து அதோட ரிசல்ட்னால வர மொமெண்ட் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் வந்து
வாரிங்னான் தியரம்னு பேர். ஏன்னா வாரிங்னான்ற ஒரு ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு முன்னாடி, ரொம்ப காலம் முன்னாடி. அதனால அதுக்கு பேர் வந்து வாரிங்னான் தியரம்னு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் வாரிங்னான் தியரம். இது வந்து சும்மா சிம்பிளாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஷோ ஹவு வாரிங்னான் தியரம் இஸ் ப்ரூவ்டு, அந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸாக தான் கேட்பாங்க. பட் எனிவே வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் சாரி கொஞ்சம் நேரம் மிஸ்டேக்ஸ் நான் கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இங்கே F1 R1 F2 R2ன்னு போடாமல் எல்லாமே 1 1 வந்துட்டு, அது ஒரு தப்பு. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நான் சரி பண்ண வச்சுட்டேன் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி தப்பு நம்ம பார்த்துக்கிறேன். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம்லாம் சொல்லணும்னு பார்த்தது. அதாவது எப்படி வந்து மொமெண்ட் அபவுட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், எப்படி மொமெண்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரு ஃபோர்ஸு ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து சைன் எப்படி எடுக்கலான்ட்டு, ப்ளஸ்ஸாக போடணுமா மைனஸாக போடணுமா, அதை கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக எப்படி கண்டுபிடிக்கிறது தான் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து மொமெண்ட் இருக்குன்னா நம்ம எப்படி பொசிஷன் வெக்டரை வச்சு வெக்டராக மாற்றி எப்படி நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம், மொமெண்ட் அபவுட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மொமெண்ட் அபவுட் ஆக்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வாரிங்னான் தியரம் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் மொமெண்ட்டுங்கிறதோட அப்ளிகேஷன். அதுக்கு தான் வந்து அந்த ஒரு கோட்டையில் இருக்கிற அந்த பலகை வச்சு தூக்கிக்கலாம் காமிச்ச ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். கோப்ளனர் சிஸ்டம் ஆர் நான் கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து எப்படி நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணணும், எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்ட்டு. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் போட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் எப்படி இந்த மாதிரி கோப்ளனார் நான் கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு எப்படி நம்ம ரிசல்டன்ட்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த கேஸ்லேருந்து ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும். இது வந்து நான் கன்கரண்ட்டுங்கிறதுனால. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் போட்டு காமிச்சா புரியும். இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் முடிஞ்சாலும் உங்களுக்கு எளிதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.